வடிவேலு, விராங்கனா சாலை கிராமம், நகராட்சி. ஜக்கார்டு வந்து நான் வந்து ஆந்திரா ஒரு வேலையாக போயிருக்கும்போது ஆந்திராவில் ஒரு தைக்கோட்டாரை பார்த்துட்டு அவங்க வந்து எங்கேப்பா எடுத்தீங்கன்னு அவங்கள டீட்டெயில் கேட்கும்போது அவங்க வந்து இந்த மாதிரி கோயம்புத்தூரில் எடுத்தோம், ஜக்கார்டு நல்லா இருக்குன்னு அவங்க நம்மளுக்கு சொன்னதுக்கப்புறம் நான் ரேப்பியர் போடலான்னு ஒரு ஐடியாவில் இருந்து இங்கே வந்து ஜக்கார்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கும் போது நம்மளை பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்துட்டு இந்த ஜக்கார்டு வந்து ரேப்பியரில் ஓட்ட முடியாது, இதில் கம்ப்ளைண்ட் நிறையா வரும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொன்னதுக்கப்புறம் நம்ம அதையும் தாண்டி இந்த ஜக்கார்டு 2 எடுத்து ரேப்பியரை ரெடி பண்ணி ஓட்டி பார்த்தேன். 2 ஜக்கார்டு போட்டு தறி ரன் பண்ணோன்னே நம்மளுக்கு மனசு திருப்தியாக இருந்தது. அப்புறம் அடுத்தடுத்து ஒவ்வொரு ஜக்கார்டாக ரெடி பண்ணி 4 ஜக்கார்டு ரெடி பண்ணிட்டேன். 4 ஜக்கார்டு ரெடி பண்ணும்போது இன்கம் நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட நம்ம சொந்தக்காரெல்லாம் வந்து கேட்கும் போது இந்த மாதிரி ஜக்கார்டு நல்லா இருக்காப்பா அப்படிங்கும்போது நல்லா இருக்குன்னு இது நம்ம இதை பார்த்துட்டு நம்ம சொந்தக்காரர் போய் எஸ்ஆர்இ ஜக்கார்டு எனக்கு 2 எடுத்து கொடுங்கம்மான்னு சொல்லி கேட்டு அவங்களுக்கு எடுத்து கொடுத்து அவங்க இப்போ நல்லா அவங்களும் இதே மாதிரி பண்ணி இது வரைக்கும் ஒரு 40 ஜக்கார்டு நம்ம போயிருக்குது. அவங்க ஜக்கார்டு யூஸ் பண்ணுற இது வந்து உள்ள டிசைன் மாற்றவோ அல்லது காப்பி பண்ணவோ எல்லாமே உள்ள ப்ரோக்ராமில் போய் யூஸ் பண்ணால் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால இது வந்து யார் கேட்டாலும் நம்ம வந்து ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம். இதே மாதிரி இதை வந்து சர்வீஸ் பார்க்குறதுக்கும் கஸ்டமர் நாமளே தரிக்காரே ஒரு சின்ன சின்ன வேலைகள் இருந்தால் நாமளே ஏறி ஈஸியாக வேலை பார்க்குற அளவுக்கு அதில் ஈஸியாக இருக்குது, எந்த ஒரு சிரமமான வேலையும் அதில் இல்லை. அதே மாதிரி இதில் நம்மளுக்கு வந்து ஜக்கார்டில் வந்து ஒரு சின்ன சின்ன வேலைகள் வந்து நமக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் செட் பண்ணி நீட்டாக கம்பெனியில் கொடுக்குறாங்க. நம்ம என்ன மாதிரி கேட்குறோமோ நமக்கு தகுந்த மாதிரி கம்பெனியில் ஆர்டர் பண்ணி ஜக்கார்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ரொம்ப நன்றி.